ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகள்ல எல்லார விடவும் சாமர்த்தியசாலியாக இருக்கக்கூடியவங்கன்னா, அது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா, இவங்க சுயமரியாதைய அதிகமா விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு எந்த ஒரு வேலை நீங்க குடுத்தீங்கனாலுமே, அந்த வேலைய ஆத்மார்த்தமா செய்வாங்க. சூப்பரா செஞ்சு முடிச்சுடுவாங்க. ரொம்பவே நம்பிக்கையானவங்க. அதுவும் விருச்சிக ராசி நேயர்கள் யாரும் உங்களுக்கு தெரியும்னா, அவங்கள நம்பி நீங்க எந்த வேலை வேணா ஒப்படைக்கலாம். ஏன்னா, அவங்க சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வேலை செய்வாங்க. அதேபோல தன்னை நம்பி வந்துட்டுருக்கக்கூடியவங்கள எப்போதும் ஏமாத்தவே மாட்டாங்க. அவங்களுக்காக எதையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட உபயோகப்படாத ஏதாவது ஒரு பொருள குடுத்தீங்க அப்படின்னா கூட, அதை எப்படியாவது சரி செஞ்சு அது வேற வழியில பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு திறமைசாலியும் கூட. யாரையுமே மன ரீதியா பார்க்கக்கூடியவங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு காயப்படும். அவங்களுடைய மன ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய மனச புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிருவாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் முதல்ல அவங்கள மன ரீதியா தான் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எதை கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே அத நல்ல கண்ணோட்டத்தில மட்டுமே பார்ப்பாங்க. சொல்லப்போனா யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவுவாங்க. குடும்பத்தார் மேல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக எல்லாம் செய்வாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா மட்டுமே விருச்சிக ராசினிகள் இருப்பாங்க. மத்தவங்களுக்கு எதையும் கத்துக் கொடுக்கறதுலயும், தெளிவுபடுத்துறதுலயும் இவங்கள விட ஒரு சிறந்தவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள பத்தி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 30ஆம் தேதிக்குள்ள ஒரு அட்டகாசமான நல்ல அமைப்புகள்லாம் காணப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, உங்களால எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். இதுநாள் வரைக்கும் முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா, இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள நீங்க செய்வீங்க. செஞ்சு முடிக்கணும் இந்த டைம்ல அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ குருவோட பார்வை கிடைச்சிருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். குரு இருக்க இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும். குருவோட பார்வைக்காக தான் எல்லாரும் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு அமைப்பு. குருவோட பார்வை கிடைக்க போகுது. அந்த குருவோட பார்வை உங்களுடைய ராசி நாதனே பெறப்போறாரு. ஸோ யோகாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது இடத்த பார்க்குறாரு. 8ல மறையிறாரு. அதனால இந்த செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, 12வது இடத்துல செவ்வாய் பகவான் அடுத்த 45 நாட்களுக்கு அமரப் போறாரு. ஸோ குருவோட பார்வையில ராசிநாதனோ, ராசியோ இருக்கும் பொழுது அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த வகையில இப்போ ஒரு முழுமையான பலன்கள விருச்சிக ராசினிகளே அடையப் போறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கப் போகுது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள செவ்வாய் மாறுனதுக்கு அப்புறமா எல்லா விஷயங்களும் சூப்பரா நடக்கும். அதுவும் சுறுசுறுப்பா நடக்கும். எதெல்லாம் போட்டது போட்ட மாரியே கடந்துட்டு இருக்கோ, அதெல்லாம் இப்போ தூசி தட்டி எடுத்து ரொம்ப சூப்பரா, சுறுசுறுப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க வேலைலாம் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மடமடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். 9, 10, 11 இந்த இடங்கள்லாம் நல்ல ஒரு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த இடத்துல சூப்பரா இருக்கிறதுனால, அதாவது இந்த டைம்ல 9வது இடத்துல சுக்கிரன் வேற அமர்ந்திருக்க போறாரு. 10ஆம் இடத்துக்கு அது ஒரு மாறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். லாபாதிபதி போட்டிகள்ல எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய புதன் லாபத்திலே அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. எப்போதுமே கிரகநிலைகள் சரியாக அமர்ந்துருச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இதை யாருமே இல்ல அப்படின்னு மறுக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் நிகழுது, அதிசயங்கள் நடக்குது, ஆச்சரியமா இருக்குது, நீங்க நினைத்து பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அப்போ உங்களுக்கு நல்ல நேரமானது ஆரம்பமாகியிருக்கு. நல்ல கிரக அமைப்புகள் அமர்ந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த டைம்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்படிதான் நிறைய விஷயங்கள் சாதகமா நடக்கப் போகுது. நிறைய வெற்றிகள் கிடைக்கப் போகுது. ஒருவேளை வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த யோகமும் இருக்குங்க. ஏன்னா சூரியன் 10வது இடத்துல அமர்ந்து 11வது இடத்துக்கு மாறிடுவாரு. ஸோ இவர் மாறினதுக்கு அப்புறமா தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். பதிவு உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா செப்டம்பர் 30க்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. சொல்லப்போனா செப்டம்பர் 30க்குள்ளேயே நீங்க அதெல்லாம் பார்த்துடுவீங்க. கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சேலரி உள்ள இன்கிரிமெண்ட் இருக்கு.
வெளிநாடு, வெளிமாநிலம் இங்கெல்லாம் போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரைனிங்காகவாவது நீங்கள் வெளியூரோ, வெளிநாடோ, வெளி மாநிலமோ போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ அது அவங்கவுங்களுடைய வேலையை சார்ந்து எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து அமையும். எல்லாருக்கும் வந்து அது கிடைக்காது. அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுவும் தாய்மாமன் வழியிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தாய்மாமன் எந்த வகையிலையும் உதவி இருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய சப்போர்ட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். ஒருவேளை அவங்க தீமையே செய்ய போனால் கூட அதன் மூலிமா உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நன்மை தான். தாய் வழி உறவுல இருந்து தான் நிறைய நன்மைகள் கிடைக்கிது. ஸோ முன்னாடியே தாய்மாமன் வழி நம்ம சொல்லிட்டோம். ஸோ தாய் வழி உறவு தான் உங்களுக்கு வந்து இப்போ நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது. தாய்மாமன் மகள் இல்லைனா மகன் இவங்கள வந்து காதலிக்கிறது, இல்லை அவங்கள வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிவு கிடைக்காதா, எங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வெற்றிகள் சொல்லப்போனால் மனமாற்றம் இருக்குது. மனமாற்றத்தின் மூலமாக நல்லது நடக்கும். 8, 9, 10, 11, 12 இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால அம்மா தரப்பில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது வரலாம். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறமாவே குருவும் சுக்கிரனும் 4வது இடத்துல வந்து அமர்ந்துடுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து 4ல் அமர்ந்து ராகுவும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அம்மா கிட்ட இருந்து நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் வாழ்த்துக்களை தான் வந்து பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். அதை உங்களுடைய தாய் வந்து மனசார சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுவாங்க. ஒரு வேளை திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லைனா படித்து நீங்கள் நல்ல ஒரு பட்டம் வாங்குவீங்க, நல்ல மதிப்பெண்களோடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது அதை உங்களுடைய தாய் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தாய் மனப்பூர்வமாக உங்களுக்கு ஆசைகளை கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்வீங்க. அதே போல் பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பணத்துக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. 5ல் சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ குழந்தைகள் தொடர்பாக மட்டும்தான் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளானது இருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் குழந்தைகள் மேலே வச்சுருக்கீங்கன்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. அதனால் குழந்தைகளை வந்து கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இருக்கும். ஒரு வேளை நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிக்காமல் போயிருப்பாங்க. ஏன் இவன் வந்து இப்போ வந்து படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? என்ன காரணத்தினால இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கண்காணிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான அமைப்பு இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய குரு வருமானத்தை உங்களுக்கு எப்போதும் குறைக்கவே மாட்டார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ எப்போதும் போல உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு நேரம் தான். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே பணவரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பெரிய அளவில் ஒரு வேளை பாதிப்பே வந்தால் கூட பெருசாலாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. நீங்கள் பயப்படாதீங்க. அப்படியே வந்தால் கூட சீக்கிரமாக வந்து சரியாக போயிடும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை பார்க்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு பணம் கையில் கிடைக்கும். வீட்லேயும் அதே போல் எந்த விதமான சிக்கலும் இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுக்கான யோகமும் இருக்குது. திருமணமாகாதவங்களாம் திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இப்போ வரன் அமையும். நீங்கள் உங்களுக்கு வரன் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஏன்னா இறைவனுடைய அருளாசி இருக்குது, குருவோட பார்வை இருக்குது. அப்படிங்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக திருமணத்துக்கு முயற்சிகளெல்லாம் எடுக்கலாம். நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது வந்து வரன் வரும். ஏன்னா நேரம் நல்லா இருக்குது, தானாக கூடி வரப்போகுது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் தேடி அலையணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் எங்கேயும் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை 4 பேர்கிட்ட வந்து சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து திருமணத்திற்காக மட்டும் கிடையாது. எல்லா வகையிலுமே விருச்சிக ராசினியர்கள் வந்து நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க. அது உங்களுடைய நிலைகளை பொறுத்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது வேலையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இல்லைனா வந்து படிப்பாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையில் முன்னேறணும், கலைத்துறையில் முன்னேறணும், அரசியலுக்கு போகணும், சொந்தமாக வீடு வாங்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கனவுகள் அப்படின்றது விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து இருக்கும். அந்த கனவுகளை எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக செப்டம்பர் 30க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு அமைப்புகளோடு தான் இந்த செப்டம்பர் இறுதியானது உங்களுக்கு இருக்குது. பயப்பட தேவையில்ல. இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய காரகனா இருக்கிற முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.